வெள்ளி விலை சமீப காலத்தில் ஈரான் போர், பணவீக்கம் அச்சம், பத்திர முதலீடு அதிகரிப்பு, டாலர் மதிப்பு உயர்வு ஆகிய காரணத்தால் கடுமையான சரிவை சந்தித்துள்ளது. ஒரு கட்டத்தில் ஒரு கிலோ ரூபாய் 4,39,337 என்ற வரலாற்று உச்சத்தை எட்டிய வெள்ளி தற்போது சுமார் ரூபாய் 2,06,737 வரை குறைந்து மொத்தத்தில் 47% வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த திடீர் சரிவு கடந்த ஆண்டின் வரலாற்று விலை உயர்வுக்கு பிறகு முதலீட்டாளர்கள் திட்டமிட்டு லாபத்தை பெறுவதற்காக விற்பனை செய்து வெளியேறியதன் விளைவாகும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். புனித வெள்ளி காரணமாக ஏப்ரல் 3ஆம் தேதி இந்திய, அமெரிக்க சந்தைகள் விடுமுறை. இந்த நிலையில் ஏப்ரல் 2ஆம் தேதி வெள்ளி விலையில் ஏற்பட்ட திடீர் வீழ்ச்சிக்கு உலகளாவிய அரசியல் பதற்றம் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தொடர்பான கடுமையான எச்சரிக்கை வெளியிட்ட பின்னர் சர்வதேச சந்தைகளில் அதிகமான தடுமாற்றம் ஏற்பட்டது. இதனால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளுக்கு மாறாமல் பணத்தை வெளியே எடுத்தனர். இந்திய சந்தையில் வெள்ளி ஃபியூச்சர்ஸ் விலை 4,48% சரிந்தது. இதேவேளையில் ஏப்ரல் 2ஆம் தேதியில் வர்த்தகத்தில் அதிகப்படியாக ரூபாய் 2,42,800 வரை உயர்ந்திருந்தாலும் இன்ட்ராடே வர்த்தகத்தில் அதிகப்படியான தடுமாற்றம் இருந்தது. சர்வதேச சந்தையிலும் இதே நிலை காணப்பட்டது. சர்வதேச சந்தையில் வெள்ளி விலை $5.49 குறைந்து ஒரு அவுன்ஸ் $69.57 சரிந்தது. இது 7.32% வீழ்ச்சியாகும். வெள்ளி விலை குறைவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று அமெரிக்க டாலர் தொடர்ந்து வலுப்பெறுவதுதான். பொதுவாக டாலர் மதிப்பு உயரும் போது தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறையும். தற்போதைய மேக்ரோ எக்கனாமிக் சூழ்நிலையில் முதலீட்டாளர்களின் டாலருக்கு மாறுவதால் வெள்ளி விலைகள் சரிந்து வருகிறது. இந்த நிலையில் வெள்ளி 2 லட்சம் ரூபாய்க்கும் கீழ் குறையுமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் வெள்ளி விலை 2 லட்சத்திற்கு கீழ் குறைவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆனால் போர் பதற்றம் அதிகமானால் கச்சா எண்ணெய் விலை $110 அளவீட்டை கடந்து டாலர் வலுப்பெற்றால் மட்டுமே 2 லட்சம் அளவீட்டிற்கு கீழ் வரும் என நிபுணர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தங்கத்தை காட்டிலும் வெள்ளி சந்தையில் தற்போது ஏற்ற இறக்கம் மற்றும் நிலையற்ற தன்மை நிறைந்ததாக உள்ளது. இதனால் முதலீட்டாளர்கள் வெள்ளியில் முதலீடு செய்யும்போது கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும். கடந்த ஆண்டு ஏற்பட்ட வேகமான உயர்வுக்கு பிறகு தற்போதைய சரிவு ஒரு இயல்பான திருத்தமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் குறுகிய காலத்தில் விலை பாதிப்பு நீடிக்கும் வாய்ப்புள்ளதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வெள்ளிக்கு செயற்கையான டிமாண்ட் உருவாகியிருக்கும் காரணத்தால் உயர்ந்தாலும் சரி குறைந்தாலும் சரி தங்கத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான தாக்கத்தை வெள்ளி எதிர்கொண்டு வருகிறது. இதனால் வெள்ளியில் முதலீடு செய்யும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். எனவே முதலீட்டாளர்கள் உணர்ச்சி அடிப்படையில் முடிவெடுக்காமல் சந்தை நிலவரத்தை கவனித்து செயல்படுவது மிகவும் அவசியமாகிறது.